வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு திருப்புதலுக்காக ஹின்ஸ் கிராமர் ஃபஸ்ட்டு யூனிட்டில் கிராமர் பார்ட்டு இலக்கண பகுதி எழுத்து சொல். ஸோ எழுத்து நமக்கு தெரியும், 6லேருந்தே படிச்சிருக்கோம். முதல் எழுத்து சார்பெழுத்துக்கள் அதெல்லாம் படிச்சிருக்கோம். இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சார்பெழுத்தில் உள்ள வகையை பற்றி கொடுத்துருக்காங்க. சார்பெழுத்துக்கள் நமக்கு தெரியும், மொத்தம் 10. அதில் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது உயிரளப்பெடை, ஒற்றளப்பெடை. ஸோ அளபெடைனாலே என்ன, நீண்டு ஒலிக்கிற ஒலி லெட்டர். அதாவது என்ன பர்பஸ்ஸு, ஒரு செய்யுள்ள ஒரு போயத்தில் அந்த போயத்தோட இசையை நிறைவு செய்வதற்காக நீண்டு ஒலித்தல். சாதாரண இருக்கிற லெட்டர் நீண்டு எக்ஸ்ட்ராவா லெட்டரோட நீண்டு ஒலிக்கிறதுக்கு பேர் அளபெடை. உயிரளபெடை. உயிரளபெடை 3 வகைப்படும். ஒன்று செய்யுளிசை. செய்யுளிசை அளபெடைனாலும் இசை நிறை அளபெடைனாலும் சேம் தான். இன்னொன்று இன்னிசை, இன்னொன்று சொல்லிசை. இந்த உயிரளப்படைனா என்ன அப்படின்னா, ஒரு மொழின்னா வேர்டு, சொல், கிளவி, பதம், வேர்டு எல்லாமே ஒரே அர்த்தம்தான், வேர்டு தான். ஸோ இந்த மொழிக்கு முதல்லையோ அல்லது இடையிலையோ அல்லது இறுதியிலையோ, அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்லேயோ அல்லது வேர்டோட ஃபஸ்ட்லேயோ அல்லது வேர்டோட மிட்டிலையோ அல்லது வேர்டோட எண்டுலையோ உயிர் நெடில் எழுத்துகளுக்கு பின்னால் ஒரு குறில் எழுத்து எக்ஸ்ட்ராவாக வருது. இங்கே எக்ஸாம்பிள் ஓ. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓ. ஸோ இது உயிர் நெடில். ஸோ உயிர் நெடில் வேணும்னா என்னென்னலாம் உயிர் நெடில் இருக்குது, ஆ, இ, ஓ, உ, இந்த மாதிரி. ஸோ உயிர் நெடில் லெட்டருக்கு பக்கத்தில் அதோட ஃபேமிலி லெட்டரே வர்றது, அதுக்கு இனமான குறில் லெட்டர் வர்றது, அப்படி அளவு எடுத்து வருவது. அப்படி அளவு எடுத்து வருவதனால இது அளபெடை. உயிர் லெட்டரில் அளவெடுத்து வர்றதுனால அதுக்கு பேர் உயிரளபெடை. ஓதல் வேண்டும், இது எக்ஸாம்பிள். இது எப்பெல்லாம் நிகழுது, ஒரு செய்யுளில் ஓசை குறையும் போதோ அல்லது ஓசை குறையாதப்பையோ அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக, ஒரு போயத்தில் அந்த பியூட்டினஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ செய்யுள் இசை அளபெடை அல்லது இசை நிறை அளபெடை அப்படின்னா என்ன, செய்யுளில் ஓசை குறையும் போது நிறைவு செய்வதற்காக வருவது. ஒரு போயத்தில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக இந்த எக்ஸ்ட்ராவா லெட்டர் அளவெடுத்து வருவதுக்கு பேர் செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபெடை. இது சொல்லோட முதலிலும் நடுவிலும் இறுதியிலும் எப்படி வருது, ஓதல் வேண்டும், உலா அர், ஆ ஆதும், ஆ அதும், உரா அர் குறுநோய், நல்ல படா அ பறை, கடா களிறு, தொழா அல் கெழி. ஸோ இதெல்லாம் பாருங்கள், மொழிக்கு முதல்ல வந்திருக்கு. அதாவது மொழினா வேர்டு, மொழிக்கு முதல்ல வந்திருக்கு, மொழிக்கு இடையில் வந்திருக்கு, மொழியோட இறுதியில் வந்திருக்கு. படா ஒரு வேர்டு, அதோட இறுதியில் அளவெடுத்திருக்கு. இது இந்த டா ஆ சவுண்டு, அப்போ ஆனா அதுக்கு இனமான அ. ஸோ இது செய்யுளிசை அளபெடை. ஓசை குறையும் போது அதற்கு இனமான குறிலெழுத்து அளவெடுத்து வருவது. நெக்ஸ்ட்டு இன்னிசை அளபெடை. இன்னிசை அளபெடைனா, இன்னிசை அப்படின்னாலே மெலடி. ஸோ பர்பஸ் இருக்கோ இல்லையோ இங்கே லெட்டர் அளவெடுக்கும். ஒரு செய்யுள்ள ஓசை குறையாத போதும் அந்த செய்யுளை அழகை மேம்படுத்துறதுக்காக, அந்த இசையை மேம்படுத்துறதுக்காக குறில் லெட்டர் நெடிலாக நீண்டு வரும். கெடுப்பதுவும், உடுப்பதுவும், எடுப்பதுவும், உண்பதுவும், நமச்சிவாய வா வா அல்க, நாதன் தாள் வாழ்க. ஸோ இந்த இடத்துல நீண்டு ஒலிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவசியம் இல்லாதப்போயும் அந்த இசையை பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அளவெடுத்து வருவதா இன்னிசை. அந்த மெலடி அழகாக இருக்கும், பேசும்போதும் பாடும்போதும், அதுக்காக அளவெடுத்து வருவது இன்னிசை அளபெடை. லாஸ்ட்டு உயிரளபெடையில் லாஸ்ட்டு வகை சொல்லிசை அளபெடை. சொல், இங்கே சொல் மாறுது, இசைக்காக மாறுது, அப்படி அர்த்தம் பண்ணிக்கங்க. ஸோ செய்யுள்ள ஒரு போயத்தில் செய்யுள்ள பெயர் சொல் எச்ச சொல்லாக மாறுவது. ஒரு போயமில் பெயர் சொல் நவுன், அது எப்படி சேஞ்ச் இன்ட்டு மாறுது,
எச்ச சொல்லாக இன்கம்ப்ளீட் வெர்பாக மாறுது. உரநசையி ஃபார் எக்ஸாம்பிள், வரணசையி. இந்த நசையி, உரன் நசை. நசைனா விருப்பம்னு அர்த்தம். அப்போ இது ஒரு நவுன் வேர்டாக ஆகிடும் விருப்பம் அப்படின்னா. நசையி அப்படின்னு வரும்போது விரும்பின்னு மீனிங் மாறிடும். ஸோ இது ஒரு வெர்பு வேர்டாக மாறிடுது. இன்கம்ப்ளீட் வெர்பு, விரும்பி யாரை விரும்பி அப்படிங்கிறது இல்லை. ஸோ விரும்பி அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ நசையி, தழையி, வரணசையி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெயர்ச்சொல் வினை வெர்பா எச்ச சொல்லாக மாறுவது. இப்படி மாறி அந்த பியூட்டிக்காக, அந்த செய்யுளோட அழகுக்காக மாற்றப்படுவதுக்கு பேர் சொல் இசை அளபடை.